விஜயகாந்த் சாரை பற்றி எல்லாரும் சொல்லும்போது முதல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன் ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும் அவரை பற்றி. அதுதான் கடைசி வரைக்கும் அவரை அந்த இறுதி ஊர்வலம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி விஜய் சேதுபதி அப்படின்னா நல்ல மனுஷன்ற ஒரு பேர் வந்துட்டே இருக்கு சார். அது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடவே வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் சார். நிச்சயமாக வந்து அந்த விஜயகாந்த் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு உருவ தோற்றத்திலையும் பிஹேவியர்லையும் உங்களுடைய நல்ல குணத்திலையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும். இது போன்ற நிறைய விழாக்களுக்கு நீங்கள் வரணும். இருக்கும் வணக்கம். ரொம்ப சாமானியர்கள்லாம் படம் எடுத்து வெளியிடக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. கொஞ்சம் வலிமையானவர்கள் தான் இன்னைக்கு பண்ண முடியுன்ற ஒரு வியாபார சூழலில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான கம்பெனி வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரிகனைசர். நிச்சயமாக அவருக்கு இருக்கிற இவ்வளோ பிஸ்னஸ் டைவர்ஷன்லாம் தாண்டி வந்து சினிமாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து இவ்வளோ படங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாருன்னா அது காரணம் அந்த சினிமா மேலே அவருக்கு இருக்கிற அந்த லவ் அண்ட் பேஷன். அதனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக சினிமா துறையின் மொத்த சார்பாக எல்லாத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, சினிமாவில் ஏராளமான தொழிலாளர்களுக்கான வருஷ கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து நன்கொடையாக கொடுத்து காலேஜில் சீட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சிட்ருக்கார் தொழிலாளர் அமைப்புக்கு. அவருக்கு எல்லா விதத்துலையும் மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக நன்றியை தெரிவித்து அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் வெற்றியிடன்னு அவர் வாழ்த்துறேன். கூடவே இருக்கிற அஸ்வின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா ஒரே விஷயம் தான் தோணுச்சு. டைரக்டர் ஆடியன்ஸ் பார்த்து கேட்குறாரு எது தானே ஆசைப்பட்டீங்கன்னு. அந்த மாதிரி இருந்துச்சு சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த படத்துக்கு உள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. நிச்சயமாக கோகுல் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர், ரொம்ப பிளான்டாக பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ்லாம் வந்து பெரிய வெற்றியை கொடுத்தவங்க சினிமாவில் இன்னும் பெரிய இடத்த தொடரணும்னு என்னுடைய ஆசை. அதே போல் வந்து இன்றைக்கி இந்த படத்தில் சிங்கப்பூர் செல்வம் சொன்ன சாதாரணமாக சொல்லணும்னு என்ன மயிராக போச்சுன்னு ஈஸியாக சொல்லிடுவோம், போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அந்த மாதிரி வந்து இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்றைக்கி அசம்பிள் ஆகிற ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் பார்த்தோம்னா இது யார் பண்ண முடியும்? ஐசரி கணேஷ் சார் மேலே ஒரு ப்ரொடியூசர் தான் இப்படி பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங், இவ்வளோ பெரிய காம்பினேஷன் எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ரிலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி அருமையான டேட்டில் கொண்டு வர்றது கூட ஒரு ப்ரொடியூசரோட கெப்பாசிட்டியில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. சத்யராஜ் சார் நம்ம தமிழ் சினிமா கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் வந்து சாமி கும்பிட்றதுல கூட சினிமாவை தெய்வமாக கும்பிடுறாரு. அதனால தான் வந்து இன்னும் அந்த ஃபேஷன் காலில் வந்தோன்னு கேட்டேன், என்ன சார் மேக்கப்போட வந்திருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன் இருக்குது சார், வெளியெல்லாம் போகிறோன்னாரு. இதுதான் வந்து ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அவரை பார்த்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஒரு படத்தில் நடிச்சுட்டா அந்த படத்தை நடித்து முடிச்சதோடு இல்லாமல் எப்படி போகிறதுன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோட ஹீரோக்கான இலக்கணத்தை எல்லாம் உடைச்சிட்டாரு வந்து விஜய் சேதுபதி அவர்கள். அவருடைய எளிமை பண்பில் வந்து அவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காரு. இன்றைக்கி அவங்கவுங்க படத்தை ப்ரொமோஷனுக்கே போராடி கூட்டிகிட்டு வர நிலைமையில் வந்து இன்னொரு படம் ப்ரொமோஷனுக்கு ஹீரோக்காகவோ டைரக்டருக்காகவோ இங்கே வந்து அவருடைய இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூலில் வந்து இங்கே வந்து கோர்றதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக தயாரிப்பாளர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமாக வந்து இந்த பண்பு முறை வந்து இன்னும் மேலும் 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 இன்னும் உயர்த்தி கொண்டே போகும். அந்த வந்து ஒரே விஷயம் சார், நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். விஜயகாந்த் சாரை பற்றி எல்லாரும் சொல்லும்போது முதல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன் ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும் அவரை பற்றி. அதுதான் கடைசி வரைக்கும் அவரை அந்த இறுதி ஊர்வலம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி விஜய் சேதுபதி அப்படின்னா நல்ல மனுஷன்ற ஒரு பேர் வந்துட்டே இருக்கு சார். அது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடவே வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் சார். நிச்சயமாக வந்து அந்த விஜயகாந்த் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு உருவ தோற்றத்திலையும் பிஹேவியர்லையும் உங்களுடைய நல்ல குணத்திலையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும். இது போன்ற நிறைய விழாக்களுக்கு நீங்கள் வரணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிகமாக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சோஃபார் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் தான் இருப்பார். அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. யாரு கேட்டும் நோன்னு சொல்கிறது இல்லை. அதுக்காக எல்லாருடைய சார்பில் இந்த இடத்துல நன்றி தெரிவித்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நிச்சயமாக வந்து விவேக் சார் வந்து ஒரு ஹியூமராக சொன்ன விஷயத்த கொஞ்சோண்டு சீரியஸாக சொல்லுவார் பாலாஜி. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆர்ஜேவிலிருந்து மேலே முன்னுக்கு வர்ற ஒருத்தர் வந்து மேலும் மேலும் ஆதரிக்க வேண்டிய நம்மளோட கடமை. அவர் வந்து எதை செஞ்சாலும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன். நான் வந்து மேட்ச் சும்மா பார்த்த கூட நம்மளோட குடி பாபான்னு கத்த ஆரம்பிச்சிடுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி வரைக்கும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து ஆர்ஜே பாலாஜியோட வெற்றி ஒரு சாமானியனுடைய வெற்றியாக இருக்கும். மொத்த டீம் அன்புக்குரிய சுகுமார், விவேக், மெர்லின், இந்த மாதிரி எல்லாருக்கும் ரோபோ சார், விஜய் சார் எல்லாருமே வந்து தம்பி ஹரிஸ் எல்லாரும் வந்து இந்த படத்தில் பெருசாக ஜெயிக்கணும். இந்த படம் வந்து பெரிய அட்டை அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஒரு எபோவ் மீடியம் பட்ஜெட் படமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்குள்ள படங்கள் பெரிய வெற்றி அடையும் போது தான் சினிமாவுக்கான வெற்றி அது மாறும். எல்லாரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி.